நம்முடைய நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். 1983 கிரிக்கெட் வேர்ல்டு கப் நடந்தது. அந்த வேர்ல்டு கப்ல ஒரு டீம் வின்னே பண்ணாது அப்படின்னு சொல்லி அந்த டீமே நம்ம வின் பண்ணுவோம் அப்படின்லாம் நினைச்சுலாம் அந்த வேர்ல்டு கப் ஆடல. சும்மா போவோம், நம்மளும் போவோம், நம்மளும் ஆடுவோம், நம்மளால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுவோம், ஒரு செகண்ட் ரன் தேர்ட் ரன் வந்தா கூட போதும் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையோட 1983 வருடம் நடந்த கிரிக்கெட் உலக கோப்பையில் கலந்து கொண்ட இந்திய அணி எந்த மனநிலையில அந்த வேர்ல்டு கப்பை கலந்துக்குது, அதோட வெற்றி உண்மையான திறமையால அடைஞ்ச வெற்றியா இருந்தா கூட மற்ற எந்த அணியுமே நம்ம இந்திய அணி ஒரு பெருசா ஒரு அணியாவே நினைக்காம தான் இருந்தாங்க. நடுவுல சந்துல சிந்து பாடி 1983 வருடம் உலக கோப்பையை வென்றது இந்தியா. இந்த மாதிரி விளையாட்டுல மட்டும் இல்ல, சினிமா துறையில பாத்தீங்கன்னா பெரிய ரஜினி, கமல், அவங்க இருந்த பெரிய அந்த காலத்துல விஜயகாந்த், சத்யராஜன் பல பேர் இருந்த காலத்துல பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு ராமராஜ் யாருமே எதிர்பார்த்தே இருக்க மாட்டாங்க. திடீர்னு ஒரு நடிகரோட படம் சின்னத்தம்பி, நம்ம ராமராஜன் சொன்னா மனசு கஷ்டப்படுவாங்க. சின்னத்தம்பி படம் சும்மா பட்டைய கலப்பி ஒரு பயங்கரமான வெற்றி அடைஞ்சது. அது யாருமே மற்ற நடிகர்லாம் கணிக்கவே முடியாது. திடீர்னு இந்த படம் இந்த மாதிரி வெற்றி அடையுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிலைமை தான் இன்றைக்கு நம்முடைய தமிழக வரலாற்றுல, அரசியல் வரலாற்று நடந்திருக்கு. எல்லாருமே இப்ப சின்னத்தம்பி பிரபு அப்படின்னா அவரோட படம் ஓரளவுக்கு ஓடும் அப்படின்ற ஒரு கணக்கு இருந்திருக்கும். ஆனா இதே மாதிரி திரு விஜய் அவர்களும் ஏதோ ஒரு வாக்கு சாதம் எடுப்பாரு. ஆனா அது இந்த அளவுக்கு நம்மள பீட் பண்ற அளவுக்கு இருக்கும் அப்படின்னு யாரும் பெருசா கால்குலேஷன் பண்ணல. நான் என்னுடைய கணிப்பு, நான் திரும்பவும் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் விழுந்து நான் மாறவே இல்லை. அவங்களுடைய வாக்கு சதவீதம் 8-12%. அதிகபட்சம் போய் தடவை ஒரு 15% வாக்குகள் தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய இன்னைக்கு கூட இருக்கிற வாக்குகள் அந்த 8-15% வாக்குகள். இப்ப நம்ம 15% வாக்குகள் சொல்லி நம்ம வச்சுக்கலாம். அந்த மீதம் இருக்கிற வாக்குகள் அந்த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம எப்படி ஒரு அதிரி புதிரி வெற்றியை ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு பாயிண்ட்ல வெற்றி அடைஞ்சிடும். அந்த மாதிரி அந்த கட்சி அந்த கடைசி ஒரு 5 நாள் 6 நாள் நடந்த பிரச்சாரம், அந்த கூட்டம், அதெல்லாம் பார்த்து ஒருத்தரும் அந்த சோசியல் மீடியாவோட அந்த இன்ஃபுளுன்ஸ்லாம் வச்சு எப்படி அந்த ஃபுல்லா மக்கள் மனசுல ஃபுல்லா டிவிக்கே தவிர வேற கட்சியே நினைக்காத மாதிரி, அதுவும் மெயினா அந்த சோசியல் மீடியாஸ் எங்கெங்க பரவி இருக்கோ அங்க மட்டும்தான். நீங்க நல்லா ஃபுல்லா வாட்ச் பண்ணா 234 தொகுதி நீங்க எடுத்து பார்க்கும்போது நிச்சயமா தெரியும். பல தொகுதிகள் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் தாவேக்காவோட இது இருக்கு, தாவேக்காவோட தடம் இருக்கு. ஆனா அந்த 107 தொகுதியிலேயே பாத்தீங்கன்னா பல தொகுதிகள் 1000 ஓட்டுகள், 500 ஓட்டுகள், 4000 ஓட்டுகள், 5000 ஓட்டுகள் வெற்றி பெற்ற பல தொகுதிகள் இருக்கு. அவங்க கண்டிப்பா கால் பதிச்சிருக்காங்க. அதுல எந்த மாற்றம் கிடையாது. நம்ம முதல்ல கணிச்சதா கண்டிப்பா கால் பதிப்பாங்க. ஒரு 15% 20% வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு 15% வருவாங்கன்னு சொல்லிட்டு அப்படி அடிச்சோட 20% வருவாங்க. ஆனா அடிச்சு தூள் கிளப்பி ஒரு 107% வந்துட்டாங்க அப்படின்ற காரணத்தினால தாவேக்காவை ஒரு மிகப்பெரிய சக்தியாக இன்னைக்கும் திமுகவோ அதிமுகவோ அல்லது கொள்கையின் அடிப்படையில் எல்லா கட்சிகளையும் விட மிக மிக வலிமையாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியோ நினைப்பது தவறு அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கணக்கு. நம்ம முதல் வீடியோல பேசினதை தான் இப்பயும் நம்ம பேசுறோம். பல ஊடகவியலாளர்கள் பல பேர் தவறா கணிச்சாங்க தாவேக்காவோட அப்படி சொல்லி சொல்றாங்க. அதெல்லாம் கிடையாது. அவங்க கணிச்சதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா அந்த கடைசி நேரத்துல நடந்த சில மாயாஜால வேலைகள், அதனால்தான் தாவேக்கா கிட்டத்தட்ட இது உண்மை. நம்ம தாவேக்கா குறைச்சு மதிப்பிடவே இல்லை. ஒரு கட்சிக்கு 15% வாக்குகள் முதல் டைம் எடுக்கின்றதே பெரிய விஷயம். இப்ப நம்ம வெற்றி பெற்றோம் அப்படின்னா கூட, வெற்றி பெறலாம் கூட அந்த 15% எடுத்தாலே அவர் வானளவுக்கு நம்ம புகழ்ந்து பேசியிருப்போம். இருந்தாலும் அந்த வெற்றி அதை நம்ம என்னைக்குமே குறைச்சு மதிப்பிட முடியாது. வெற்றி அடைஞ்சாச்சு. வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறமா அந்த கட்சியை வச்சு மற்ற கட்சிகள் எப்படி எடை போடுறாங்க, எப்படி பிளான் பண்றாங்கன்றது மறுபடியும் ஒரு தவறான ஒரு விஷயத்தை தான் எல்லா கட்சிகளும், எந்த கட்சியும் பண்ணல, ஆனா எல்லா கட்சியும் பண்ற மாதிரி காட்டுறாங்க. இப்ப தேவை என்னன்னா எல்லா கட்சிக்குமே இந்த தாவேக்காவை ஆட்சியை விட்டு அகற்றிட்டு நம்ம ஆட்சியில உட்காரணும் அப்படின்னு தான் திமுக, அதிமுக, காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், அப்புறம் விடுதலை சிறுத்தைகள் எல்லா கட்சியுமே அந்த மாதிரி ஒரு அதிமுக சி.வி. சண்முகம், திரு எடப்பாடி சொல்லிட்டு பிரிஞ்சு அதை தான் பிளான் பண்றாங்க. எப்படி இருந்தாலும் அடுத்த 5 வருஷம் கண்டிப்பா நாம் தமிழர் கண்டிப்பா எந்த விதமான அது ஒரு சீட்டு கூட இல்லாம தான் அடுத்த 5 வருஷம் ஓட்டி ஆகணும். 5 வருஷத்துக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றது தான் அவங்களுடைய ஒரு மெயின்
குறிக்கோளா இருக்கும். அதுதான் நேற்று திரு சீமான் அவர்கள் அந்த மே 18ஆம் அந்த நினைவு நாளை ஒட்டி நடந்த மறைமலை நகரில் நடந்த அந்த பொதுக்கூட்டத்துல பேசியிருந்தாரு. நம்ம நாம் தமிழர் கட்சியை நான் முதல்லயே சொல்லிட்டேன், தோல்வி அடைஞ்ச அடுத்த நாளே நம்ம சொல்றோம் என்ன அப்படின்னா, எந்த கட்சி வேணா அழியறதுக்கு வாய்ப்பு இருக்கு, எந்த கட்சி வேணா குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நாம் தமிழர் கட்சி குறைஞ்சதுக்கு நான் ஒரு சில காரணங்கள் சொல்றேன். ஆனா அது உண்மையா பொய்யா அப்படின்றது காலப்போக்கில் தான் நம்மளுக்கு தெரிய வரும். இப்ப எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, விஜய் சார் 107 தொகுதியில ஜெயிச்சதுக்கு காரணமே திரு சாட்டை அவர்கள் எப்ப பார்த்தாலும் என்ன பண்றாரு, சாட்டை துரைமுருகன் எப்ப பார்த்தாலும் என்ன பண்றாரு, அவரை பத்தி பேசி 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 அவர் 107 தொகுதி ஜெயிச்சிட்டாருன்றாங்க. அது உண்மை கிடையாது. சாட்டை துரைமுருகன் மட்டும் அவரை பத்திய உண்மை விஷயங்களை வெளியில சொல்லாம இருந்தாருன்னா, இந்த அளவுக்கு மக்கள்கிட்ட ஒரு அவேர்னஸ் பரவாம இருந்ததுன்னா அவரு 160 தொகுதி ஜெயிச்சிருப்பார். இதுதான் என்னுடைய கணக்கு. என்னுடைய கணிப்பு எப்படி அப்படின்னா, சாட்டை துரைமுருகன் போன்ற ஆட்களாலுடைய அந்த அந்த மாதிரி ஒரு பல விஷயங்கள் சொன்னதுனால எதிர்த்து பல பேர் பேசினால்தான் இந்த அளவுக்கு வந்திருக்கல, இன்னும் கூட அதிகமா ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி நீங்க பாசிட்டிவா தான் அதை நீங்க திங்க் பண்ணுமே தவிர நெகட்டிவா திங்க் பண்ணாதீங்க. சாட்டை துரைமுருகன் அவர் மட்டும் இல்ல, அவர் கட்சியை சார்ந்தவர்கள் மட்டும்தான் திரு விஜயை எதிர்த்தார்கள். இதையே திமுகவும் அதிமுகவும் சேர்த்து எதிர்த்திருந்தால் இத்தனை தொகுதியை பெற்றிருப்பாங்களா? எலெக்ஷன் முன்னாடியே எதிர்த்து இத்தனை தொகுதி பெற்றிருப்பாங்களா? அதுக்கான பிளான் அவங்க பண்ணாங்களா இல்லையான்றது நமக்கு தெரிய. காரணம் என்னன்னா, வாக்குகள் காசு கொடுத்து வெற்றி பெற்றுவிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு திமுக அதிமுக 2 பேரும் எண்ணிருந்தாங்க. அதால் தான் திரு விஜய் அவர்கள் சரியா அவங்க கணிக்கல. என்ன ஆனாலும் ஆயிட்டு போது, கடைசியில் நம்ம ஒரு 5-10% ஓட்டை நம்ம எப்படி காசு கொடுத்தா வாங்க போறோம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி ஒரே ஒரு கட்சி மட்டும் தான் நம்ம காசு கொடுத்து ஓட்டுல வாங்க போறது இல்லை. அப்ப நம்ம இந்த புதிய வாக்காளர்கள் மற்றும் இந்த 2 கட்சிக்கும் வாக்களிக்க விரும்பாதவர்கள் இது வரைக்கும் நாம் தமிழர் கட்சி தான் வாக்களிச்சிருக்கிறாங்க. அந்த வாக்குகள் நம்மள்ட்ட பிரியக்கூடாது அப்படின்றதுக்காக தான் தாவேக்கா எல்லாருமே எதிர்த்தாங்க. யாருமே நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. திரு சீமான் மட்டும்தான் இறுதியில கொஞ்சம் அவரை எதிர்க்காம அவர் என்னென்ன செய்ய போறேன்னு சொல்லி சொன்னார். ஆனா அவரை தவிர மற்ற எல்லா தலைவர்களுமே பேசும்போது திரு விஜய் கடுமையா இருந்தாங்க. அது உண்மையா சரியான விஷயம். அது நீங்க நாம் தமிழர் கட்சியில அது நீங்க கொஞ்சம் கூட அது தவறு நீங்க நினைக்கவே வேணாம். ஏன்னா உங்களுடைய வாக்காளர்கள் திமுக அதிமுக வாக்காளர் உங்களோட வாக்காளர் இல்ல. அவங்க எப்படி இருந்தாலும் திமுக அதிமுக வாக்களிக்க போறாங்க. இப்போ கூட நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த 2 கட்சிக்கும் சேர்ந்து நம்ம சொன்ன மாதிரி நம்மள எல்லாருமே சொன்ன மாதிரி அந்த கூட்டணின்னு சொல்லி சொல்றாங்க. அது எப்படிதான் நீங்க சொன்னா கூட 60% வாக்குகள் அந்த 2 கட்சிக்கும் போயிடுச்சு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த இத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு கன்ஃபார்மா அங்க போயிடும். பேலன்ஸ் 40% வாக்குகள்ல எப்படி பார்த்தாலும் நம்முடைய நாம் தமிழர் கட்சி ஒரு 10-12% வாக்குகள் வாங்கிடும் சொல்லி என்ன போல ஆட்கள் கருதிருந்தோம். சோ இப்ப எங்க பிரச்சனையாச்சு அப்படின்னா, அந்த 60% வாக்குகளை விட்டுருங்க, அது கட்சிகளுக்கான வாக்குகள் 60% வாக்குகள் அப்படியே அவங்க வாங்கிட்டாங்க. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா அந்த பொதுவான வாக்குகள்ல இருக்கிற ஒரு 30-40% வாக்குகள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, வெறும் 4% வாக்குகள் மட்டும்தான் நாம் தமிழருக்கு விழுந்தது. இதனாலதான் திரு விஜய் அவர்கள் அதிமுக திமுக சொல்லி குறை சொல்லி பிரயோஜனம் இல்ல. நாம் தமிழர் கட்சிக்கு விழ வேண்டிய ஒரு 5-7% வாக்குகள் மொத்தமா திரு விஜய்க்கு திரும்பினதால மட்டும்தான் இன்னைக்கு அவர் முதலமைச்சரா இருக்கிறாரு. இதுதான் உண்மை நிலவரம். நீங்க பழைய ஸ்டேட்டஸ் டேட்டா எல்லாமே எடுத்து பாருங்க. அதாவது நான் சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, அதிமுக திமுக பாமக விடுதலை சிறுத்தை காங்கிரஸ் எல்லா கட்சிக்குமே ஒரு கோர் ஓட்டு இருக்கும். அது போயிருக்கும் வந்திருக்கும். ஆனா சர்க்கிளா அது எப்பவுமே பாத்தீங்கன்னா 60-70% வாக்குகள் எப்பயுமே இருக்கும். அது 3வது 4வது அன்னைக்கு மீத வாக்குகள் விழும். வேற 3வது கட்சி இல்லாதப்போ நாம் தமிழர் கிட்டத்தட்ட ஒரு 8.3% பிளஸ் அப்ப பிஜேபியும் போட்டி போட்டாங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட 18% வாக்குகள், 18ம் ஒரு 8 26-27% வாக்குகள் 2 பேருக்கு வந்தது. ஆனா என்னன்னா இந்த வாட்டி நாம் தமிழர் கட்சி ஏன் மக்கள் ஏன் வாக்களிக்கல அப்படின்றது நம்ம பேச போற முதல் செக்மெண்ட். 2வது செக்மெண்ட், நாம் தமிழர் கட்சி என்ன செய்ய வேண்டும் ஃபியூச்சர்ல அது வளர்றதுக்கு அப்படின்ற மாதிரி செகண்ட் செக்மெண்ட் பேசுறோம். முதல் செக்மெண்ட் ஏன் வாக்களிக்கல அப்படின்றது நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லிடலாம். நாம் தமிழர் கட்சியினுடைய எந்த விஷயங்களும் மக்களை முழுமையாக சென்றடையவில்லை. அதுக்கு மிக முக்கியமான காரணம் மீடியாக்கள். அவர் என்ன சொல்றாரு அப்படின்றது முழுசா போடாம அவரு அந்த விஜயை பத்தி பேசுறத பத்தி மட்டும்தான் எடுத்து 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 போட்டாங்க. அது மக்கள் மத்தியில இவர் என்ன வெறும் விஜயை பத்தி மட்டுமே பேசுறாரு. ஏன்னா மக்கள் சோசியல் மீடியா இன்ஸ்டாகிராம் எல்லாமே ஷார்ட்ஸ் பாக்குறவங்க. இப்ப யாருமே ஃபுல் வீடியோ எல்லாம் பாக்குறவங்களே கிடையாது. இந்த ஷார்ட்ஸ் மட்டும்தான் பாக்குறாங்க. அந்த ஷார்ட்ஸ்ல அவர் விஜயை பத்தி பேசுறதை எடுத்து அவங்களே போட்டா மாதிரிதான் எனக்கு தோணுது. ஏன்னா அந்த மாதிரி பேசி 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 அவர் ஒரு பெரிய எதிரி மாதிரி கட்டமைச்சு அவருக்கு ஆப்போசிட்ல இவர் பேசுறதான் பதிலடி கொடுத்து கொடுத்து அவரை நல்லா வளர்த்து விட்டாங்க. அதுக்கு மெயின் காரணம் சோசியல் மீடியா தான். அதுல எந்த மாற்று கருத்து எனக்கு கிடையாது.
இது வரைக்கும் திரு சீமானோ அவருடைய கட்சி சார்ந்தவர்கள் பேசும் முழு பேச்சை வந்து கேட்ட யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, எக்காரணம் கூட என்ன பண்ண மாட்டாங்க, வேறொரு கட்சிக்கு வாக்களிப்பது அப்படிங்கிறது வந்து முடியாத ஒரு காரியமா இருக்கும். ஸோ ஆனா இவங்க இந்த ஷார்ட்ஸ், இந்த இன்ஸ்டாகிராம், இந்த சின்ன சின்ன போஸ்ட் கட் பண்ணி போட்டு அவருடைய பேச்சு என்ன தப்பா பேசுறாரு, எப்படி வந்து, ஏன்னா அவங்களுக்கு தாவேக்காக்கும் அதே மாதிரி தெரியும், எப்படி நாம் தமிழர் வந்து எப்படி தெரியுமோ தாவேக்கா வந்து நம்ம ஓட்டு அல்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அதே மாதிரி தாவேக்காக்கும் தெரியும். நாம் தமிழர் மட்டும் வளர விட்டா நம்ம கண்டிப்பா ஜெயிக்கவே முடியும். அவங்ககிட்ட 10% வாக்குகள் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமா இவங்க வெற்றி பாதிக்கும்னு தெரியும். ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட 60% வாக்குகள் ஆல்ரெடி இருக்கு அவங்களுக்கு. நல்லா இந்த பாயிண்ட் நல்லா புரிஞ்சுங்க. அது எப்பாடுபட்டாலும் சரி ஏடிஎம்கேக்கு 20-23% வாக்குகள் நிச்சயமா கிடைச்சிடும். நான் போன காணொலியிலே சொல்லியிருந்தேன். திமுகவுக்கு அதே மாதிரி 20-25% வாக்குகள் வந்து நிச்சயமா கிடைச்சது. ரெண்டுமே பாத்தீங்கன்னா 40-45% வாக்குகள் கண்டிப்பா போயிடும். அது கூட கூட்டணி இருக்கக்கூடிய காங்கிரஸ், பாமக, நம்முடைய விடுதலை சிறுத்தைகள், சிபிஐ, சிபிஎம், இதர கட்சிகள், எல்லா கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, எல்லா கட்சியும் சேர்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 58-60% வாக்குகள் வரும்னு சொல்லி நான் பல வீடியோக்களை சொல்லியிருக்கிறேன். ஆனா மீதி வாக்குகள் எல்லாமே தாவேக்கா வாங்கும் அப்படின்றது நம்முடைய எதிர்பார்ப்பா இல்லை. நாம் தமிழருடைய 10-12% வாக்குகள் பெற்றிருந்தா இத கண்டிப்பா தாவேக்காவில அச்சீவ் பண்ணி இருக்க முடியாது அப்படின்றதுதான் உண்மை. அப்ப மக்கள் வந்து தாவேக்கா முதல்ல பிளான் பண்ணிட்டாங்க, யாரோட வாக்குகளை நம்ம அள்ளணும் அப்படின்றத முதல்ல அவங்க பிளான் பண்ணிட்டாங்க. அவங்களும் ஒரு இது இருக்கும் இல்லையா, பிளானிங் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பிளான் பண்ணும்போது அவங்க நாம் தமிழர் தான் டார்கெட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் உண்மை. அவங்க வந்து வெளியில சொல்லலாம் திமுக, டிவிகேவா, டிஎம்கேவான்னு சொல்லிட்டு, ஆனா என்னதான் பண்ணாலும் டிஎம்கே தான் ஓட்டு போடுவாங்க. அதுல இருந்து ஒரு சில பகுதி எடுத்தா கூட நாம் தமிழ்ல இருந்து மெயினா நீ வாக்குகளை பிரிக்கல அப்படின்னு சொன்னா நிச்சயமா வந்து விஜயால இந்த வெற்றியை வந்து அடைஞ்சிருக்க முடியாது. 8ன்றது இந்த முறை கொஞ்சம் அவர் கொஞ்சத்துக்குமே ஒரு 10% வாக்குகள் அவர் வாங்கியிருந்தாருன்னா கூட கிட்டத்தட்ட இவர் 29% வாக்குகளா வந்து குறைஞ்சிருப்பாரு. அப்ப நாம் தமிழரை சோசியல் மீடியா மட்டும் இல்ல, அது மட்டும் இல்லாம பத்திரிகை எந்தெந்த வகையில வந்து அவங்களை இருட்டடிப்பு செய்து அவர்களை தாவேக்காக எதிரானவர்கள் போல காட்டி இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் காட்டி அவரோட வாக்குகள் வந்து அள்ளினார்கள் நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள், விர்ச்சுவல் வாரிஸ் என்னவென்னா சொல்லலாம். அதுக்கடுத்து இன்னொரு முக்கியமான பாயிண்ட் ஒண்ணு இருக்கு. எப்படி வந்து நாம் தமிழர் கட்சியுடைய வாக்குகள் வந்து குறையும், அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு கொள்கை உள்ளவங்க வந்து எப்படி வந்து குறைவாங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ணாங்க. என்ன அப்படின்னா, இப்ப நாம் தமிழர் கட்சிக்கு நீ வாக்களிக்க விரும்புறீங்க, ஆமா, ஆனா விஜய்க்கு ஓட்டு போட்டா கண்டிப்பா ஜெயிப்பாரு, நீங்க சீமானுக்கு ஓட்டு போட்டா கண்டிப்பா ஜெயிக்க மாட்டாரு. அப்ப இந்த ஒரு வாட்டி நீங்க விஜய்க்கு ஓட்டு போடுங்க. நீங்க விரும்புறது திமுக, அதிமுக அல்லாத ஒரு ஆட்சி தானே, திராவிடத்தை ஒழிக்கணும். அப்ப இந்த ஒரு முறை வாக்களிங்க, அடுத்த முறை நீங்க இது விஜயம் பாத்தீங்கன்னா விஜய் வந்து கிட்டத்தட்ட ஜெயிக்கிற மாதிரி இருக்காரு, இவ்வளவு மாசா இருக்காருன்னு சொல்லிட்டு அந்த நாம் தமிழர்ல வந்து சிலர் இந்த கட்சி, மூன்றாவது கட்சி திமுக, அதிமுக வேணான்னு சொல்றவங்க ஓட்டு போடுற அந்த ஒரு தரப்பு மக்களை வந்து அள்ளிட்டாங்க. அது நம்மளுக்கு தெரியல இத்தனை லட்சம் பேர் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லாருமே வந்து கொள்கையால வரல, சில பேர் வந்து மூணாவது கட்சி அப்படின்ற மாதிரி சில பேர் வாக்களிச்சிருப்பாங்க. இது வரைக்கும் அவங்களதான் ஃபர்ஸ்ட் அவங்க டார்கெட் பண்ணி அந்த டீப்பான நாம் தமிழர் பசங்க வந்து நம்ம வந்து பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம். அழகா பிரிச்சு சூப்பரா தூக்கின் என்ன பண்ணிட்டாங்க, தாவேக்கால போட்டாங்க. இது வேற முக்கியமான பாயிண்ட். இந்த மாதிரி பாயிண்ட்களாலதான் நாம் தமிழர் கட்சி இந்த வாக்கு சதவீதம் வந்து குறைஞ்சது. ஏன்னா எப்படியும் சீமான் சார் சொல்லும் போதே, சீமான் சார் பேசும்போதே அவர் ஜெயிப்பார்னு தோன்றது, ஆனா நல்ல வாக்கு சதவீதம் வாங்குவார்னு எல்லாருமே பேசுறாங்க. ஆனா விஜய் வந்து ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லும் போது சரி இந்த ஒரு முறை நம்ம நாம் தமிழர் வாக்களிக்காம தாவேக்காக வாக்களிச்சுன்னு சொல்லி வெற்றி பெறறா பார்ப்போம், அடுத்த மறுபடியும் அவர் அதே மாதிரி வாக்களிச்சு எண்ணத்தோட தான் இன்னும் பல மக்கள் வந்து நாம் தமிழரோட பல மக்கள் இருக்காங்க அப்படின்றத நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளரும் அந்த கட்சியினரும் வந்து கண்டிப்பா நினைக்கணும். இது வந்து கண்டிப்பா வந்து 4% வாக்குகள் வந்து மனசுல ரொம்ப ஹர்ட் பண்ணும், ரொம்ப கஷ்டப்படுத்தும். இவ்வளவு பெரிய உழைப்பை உழைச்சிட்டு நம்ம இவ்வளவு சதவீத வாக்குகள் தான் வாங்கியிருக்கோம்னு சொல்லிட்டு. ஆனா எந்த ஒரு கட்சியுமே வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியோ அல்லது ஒரு மிகப்பெரிய தோல்வியை கண்டு துவளவே கூடாது. இது வரைக்கும் வெறும் வளர்ச்சியை அடைந்திருந்த நாம் தமிழர் கட்சி இந்த முறை ஒரு தோல்வி கண்டது. இதை திரு சீமான் அவர்கள் வந்து சிறப்பா நேற்று வந்து பேசியிருந்தார் இந்த மறைமலை நகர்ல. ஆனா அவரோட பேச்சுல வந்து ரொம்ப வந்து நமக்கு வந்து ஒரு அழுத்தம் இருக்கிற மாதிரி இருக்கு. பழைய சீமான் சாரை பார்க்க முடியுமான்னு தெரியல. எனக்கு சீமான் சார் வந்து பழைய சீமான் சாராவே தான் இருக்கணும். சீமான் சார் மட்டும் இல்லாம அந்த கட்சியில இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பழசோட ரொம்ப வீரியமா இருக்கணும். அதுக்கு காரணம் என்னன்னா, இப்ப நல்லா நீங்க வாட்ச் பண்ணுங்க, திமுக, அதிமுக போய் இப்ப தாவேக்கா வந்தது. ஆனா மூன்றாவதாக வந்த சக்தியும் அதே மாதிரி ஒரு ஆட்சி செய்யும், அதே மாதிரி இலவசம், அதே மாதிரி பண்ணும்போது அடுத்த முறை இந்த மக்கள் நீங்க குறை சொல்லாதீங்க. ஏன் குறை சொல்லாதீங்க அப்படின்னா, அந்த மக்கள் எதுக்காக வாக்களிச்சாங்கன்னு ஃபர்ஸ்ட் உங்க மைண்ட்ல ஏத்துங்க. திமுக, அதிமுக இல்லாத இன்னொரு கட்சி
வரும்போது அதை நம்ம மாத்தி வாக்களிக்கணும். சித்தாந்தத்தை அப்புறமா பார்த்துக்கலாம், முதல்ல மாத்தி வாக்களிச்சா நான் நல்லது நடக்கலாம்னு பாக்குறதுக்காக தான் அவங்க வாக்களிச்சாங்க. அவங்கள நீங்க புறந்தள்ளாதீங்க. நீங்க வந்து எல்லாத்துக்கும் கூப்பிடாதீங்கலாம் சொல்லாதீங்க. அவங்களை கூப்பிடுங்க, மறுபடியும் கூட நில்லுங்க. கண்டிப்பா வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த மக்கள் வந்து மறுபடியும், ஏன்னா முன்னாடி வந்து இது இன்னொரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. என்னன்னா இத்தனை சதவீத மக்கள் வந்து திமுக அதிமுக எதிராக வாக்களிக்கிறாங்க அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த கோட்டையை உடைக்க முடியாதான்னு கேட்டீங்க. அது யாரோ ஒருத்தர் உடைச்சார், சினிமா புகழ உடைச்சாரு, எதுல உடைச்சாரு? அது உங்களுக்கு நீங்க நினைக்கிற போல படித்துளி போல சில காலங்கள் தான் இருக்க போகுது. ஆனா கொள்கையில் ஸ்திரமாக கொண்ட நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய அந்த தொடர்ந்து நீங்க சொல்லும் போது இப்ப அங்க வாக்களிச்சவங்க எல்லாமே எல்லாத்தையுமே பாக்குறாங்க. சட்டமன்றத்தை பாக்குறாங்க, இவர் என்ன பண்றாரு, என்ன போறாரு, டாஸ்மாக் மூடுறாரா, அதை பண்றாரா, இதை பண்றாரா, எல்லாமே வந்து வாட்ச் பண்றாங்க. வாட்ச் பண்ணும்போது அவங்க கண்டிப்பா கம்பேர் இத்தனை வந்து என்ன அரசியல் வந்து பார்க்காதவங்க இப்ப பாக்குறாங்க. அந்த மக்கள் வந்து ஐயோ நம்ம இந்த மாதிரி நம்ம தப்பு பண்ணிட்டோமா, அப்ப 3 கட்சி எடுத்து பார்க்கும்போது மீண்டும் கண்டிப்பா அவங்களை ஏதோ ஒரு சூழல் வந்து கண்டிப்பா அவங்க பார்க்கிற பார்வை வரும்போது அதே 40% வாக்குகள் உங்களுக்கு, ஏன்னா ஏற்கனவே 4% வாக்குகள் வச்சிருக்கீங்க, இதே 40% வாக்குகள் 40% வாக்குகள் வராதுன்றத வரும் அப்படின்றத நீங்க நம்புங்க. அதுல இன்னொரு அட்வான்டேஜும் இருக்கு, அதே நான் இப்பயே சொல்லிடுறேன். அது நாம் தமிழர் கட்சிக்கான ஒரு உந்துதலா இருக்கும். பார்ப்பவர்கள் வந்து 1000 2000 பேர் இருந்தா கூட இதை பரப்பும் போது அது ஒரு ஏதோ ஒரு வகையில் வந்து நம்முடைய வார்த்தைகள் வந்து அவங்களுக்கு ஒரு உந்துதலா இருக்கும் அப்படின்ற காரணத்தால சொல்றேன். ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுங்க. சென்ற முறை திமுக அதிமுக அப்படின்ற 2 கட்சிகள் இருந்தது. அந்த 2 கட்சிகளுக்கும் வாக்கு சதவீதம் பாத்தீங்க அப்படின்னா 47% வந்து திமுகவும், சற்றே குறைய 43% அதிமுகவும், 6.5% வந்து நம்முடைய நாம் தமிழர் கட்சி பெற்றிருந்தாங்க 2021. இப்ப 3 கட்சிகள் வந்து மிகப்பெரிய லெவல்ல வந்து போட்டி போட்டிருக்கு. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அந்த வெற்றி பெற்ற கட்சி வாங்கிய மொத்த வாக்குகளே 35% தான். நல்லா இந்த இடத்துல நீங்க நல்லா வாட்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 47% பெற்றால்தான் வெற்றி பெற முடியும் அப்படின்ற ஒரு சூழல் மாறி இன்னைக்கு 35% வாக்குகள் பெற்றாலே வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்கு. இப்ப நாம் தமிழர் கட்சி பொறுமையாக வளர்ந்து ஒரு 5 வருட காலங்கள் இருக்கு. இடையில வந்து கட்சி வந்து நீங்க வந்து தாவேக ஆட்சி மாறினா கூட வேற சில ஆட்சிகள் வரலாமே தவிர கண்டிப்பா நம்முடைய நாம் தமிழர் கட்சியோட ஆட்சி வரப்போறது கிடையாது. நம்ம ஏற்கனவே 2031 தான் டார்கெட்டு. ஒண்ணுமே இல்லாமயே ஒருத்தர் 35% வாக்கு வாங்குறாரு. நீங்க ஆல்ரெடி 8% வாக்கு வாங்கியிருந்தீங்க. இப்போ தாவேக்காக்கு வாக்களித்தவர் எல்லாருமே வந்து கண்டிப்பா முழு அரசியலையும் பார்க்கும்போது அவங்களுக்கு கண்டிப்பா உங்க அரசியல் புரியும். என்னடா ஒருத்தன் இவ்வளவு பேர் வந்துட்டாங்க உள்ள, இவ்வளவு பேர் வந்து ஏதோ ஒரு யோசிச்சுதான் ஓட்டு போட்டிருக்காங்க. அன்னைக்கு சொன்ன விஜய் செயலியே இன்னும் அந்த சீமான் மட்டும் அதையே சொல்லிருக்காரு. ஒரு எண்ணம் இதே மாதிரி ஒரு எண்ணம் மாறிச்சு அப்படின்னு சொன்னா நீங்க 35% வாக்குகள் வாங்கணும்னா வேணாம், தேவையில்ல. ஒரு 28% வாக்குகள் எடுத்தாலே நீங்க வந்து கண்டிப்பா ஆட்சி பிடிக்க முடியும்ன்ற எண்ணத்தை நீங்க வந்து நிச்சயமா வளர்க்கணும். காரணம் என்னன்னா எதிர இருக்கக்கூடிய 3 கட்சிகளும் வந்து இப்ப கொஞ்சம் பலமா இருக்கு அப்படின்னும் போது 28 மித்த 3 கட்சிகளும் 20, 20, 22, 23 அப்படின்ற ஒரு பாகுபாடுல வந்தா கூட நீங்க 28% வாக்குகளை மட்டும் நீங்க யோசிச்சு வேலை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆள் இப்ப 4% வாக்குகள்னா ஒரு ஆள் வந்து இன்னையில இருந்து 7 பேரை ரெடி பண்ணும். வேற கட்சிக்கு வாக்களித்தவர்ல ஒரு 7 பேர்ல இருந்து 8 பேரை வந்து ஒரு ஆள் 5 வருஷம் இருக்கு, வருஷத்துக்கு ஒரு ஆளை ரெடி பண்ணா கூட, ஏன்னா அவங்க எல்லாமே ரொம்ப வீரியமான ஆட்கள் நாம் தமிழர் இருக்கிறவங்க எல்லாமே. சோ நீங்க வீரியமா ட்ரை பண்ணீங்கன்னா ஒரு ஆள் ஒரு 7 பேர் எப்படி வந்து விஜய் வந்து கடைசி நேரத்துல வந்து அந்த குழந்தைகளை வச்சு அதை வந்து அது எல்லாமே வந்து அரசியல சகஜம், நம்ம எதையுமே குறை சொல்ல விரும்பல. அவருக்கு என்னெல்லாம் முடியுமோ அதை வச்சு அவர் பண்ணார். அதே மாதிரி நீங்க 5 வருஷம் டைம் இருக்கு. நீங்க ஒரு ஆள் ஒரு 20 லட்சம் வாக்களித்தவர்ல ஒருத்தரும் வந்து மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 5 பேர்ல இருந்து 7 பேர் ரெடி பண்ணீங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமாக நீங்களும் 1,40,00,000 வாக்காளர்களை பெற்று 28% வாக்குகள் நீங்க வந்து பிளான் பண்ணாலே போதும். இங்க இருந்து கரெக்டா 6 மடங்கு 7 மடங்கு 4% வந்து 28 மடங்கு ஒரு ஆள் வந்து 7 பேரை ரெடி பண்ணுன்ற ஒரு எண்ணத்தோட தொடர்ந்து செயல்பட்டால் கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சி ஆட்சி பிடிக்கும். பழசை விட இப்பதான் வந்து நாம் தமிழருக்கு வந்து ஒரு பிரகாசமான எதிர்காலம் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 3 கட்சி வந்துச்சு. நீங்க 50% வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 50% தமிழர்கள் தமிழ் ஓட்டு போடுறது ரொம்ப கஷ்டம். ஆனா ஏற்கனவே நம்ம 8% வாக்கு நீங்க வந்திருக்கீங்க. இன்னும் அதை ட்ரிபிள் பண்ணாலே போதும். 8 8 16 24 ட்ரிபிள் பண்ணாலே நீங்க வந்து அந்த 8% வாக்கு உங்களுக்கு அப்படியே இருக்குன்னு நினைங்க. அவங்க எங்கேயும் போயில மறுபடியும் திரும்பி வந்துருவாங்க. அவங்க சென்ற முறை வாக்களிச்சாலுமே திரும்பி வந்துருவாங்க. ஏன்னா அவங்க வந்து மாற்று கட்சிக்காக வாக்களித்தல அவங்க வந்து ட்ரிபிள் மடங்கு நீங்க அடிச்சு ஒரு ஜம்ப் அடிச்சுன்னா கண்டிப்பா 2031 உங்களுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நாம் தமிழ் சேர்ந்த திரு சீமானவர்களும் அல்லது அந்த கட்சியை சேர்ந்த யாருமே வந்து மனசை தளர விடாம தொடர்ந்து போராடினால் நிச்சயமாக 2031
நாம் தமிழர் கட்சிக்கான ஒரு காலமாக இருக்கும் அப்படின்னு எனக்கு எந்த மாற்று கருத்துமே கிடையாது.